அண்ணாமலை சொல்றார், அறிவாலயத்தில் செங்கல் தான் உருவ போறாராம். அந்த வரலாறு அவருக்கு தெரியாது. அப்பதான் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். அறிவாலயம் உருவான வரலாறு அவருக்கு தெரியாது. பேச நேரம் இல்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பகிரத முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேரை ஏவிவிட்டாலும், பெரியாருக்கு எதிரான அரசியலை பேசினாலும் இந்த மண்ணில் உங்கள் அரசியல் ஒருபோதும் எடுபடாது. பெரியார் காலத்திலிருந்து இந்த முயற்சி நடக்கிறது, பெரியாரை வீழ்த்துகிற முயற்சி. ஆனால் அது இங்கே எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவும் அதை உணர்த்தி இருக்கிறது. இப்போ இந்தியா டுடே சர்வே சொல்லுகிறது, திமுக கூட்டணிக்கு கூடுதலாக 5% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. 3.5 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற நற்சான்று இந்த ரிசல்ட். ஆகவே தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சி தெரியாது, திராவிட இயக்கத்தின் வலிமை தெரியாது, திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளின் கொள்கை துடிப்பு தெரியாது. அவர்களை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை எடுத்துச் சொல்லி, PM ஸ்ரீ என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம், அடித்து சொல்லுகிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நவோதயா பள்ளியை கொண்டு வந்த போது இதே உறுதிப்பாட்டோடு இருந்துதான் நவோதயா பள்ளியை திறக்க மாட்டோம் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை தேடி எல்லோரும் இன்றைக்கு வருகிறார்கள். மருத்துவ கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள், தொழிற்கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வியிலே, கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எனவே இந்தி படித்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்திருக்கிறார்கள். இந்தி படிக்காதவர்கள் வேலை கொடுக்கிறார்கள். வரலாறு இப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த நிதியை நீங்கள் விடுவிக்க வேண்டும். கொடுக்க முடியாது என்றால் கொடுக்க வைப்போம். அந்த அளவுக்கு போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.